சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரம், அமைச்சர்கள் அளித்த பதில்கள் ஆகியவை தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக விவாதம் குறித்து சொல்லுங்க. ரத்திகா, பள்ளிக்கல்வி உயர்கல்வி துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடங்குவதற்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால், திமுக சார்பில் இந்த மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு தனி தீர்மானம் நிறைவேற்றுவது தொடர்பாக ஒரு கோரிக்கை மனுவானது நேற்று தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவானது தற்போது சபாநாயகரின் பரிசீலனை உள்ளதாகவும், அந்த பரிசீலனை முடிந்த பிறகு புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார். அதன் பிறகு பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான தங்கம் தென்னரசு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளை தமிழக அரசு எழுப்பினார். அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை அந்த கல்விக் கொள்கை வகுக்கும் குழுவை பொறுத்தவரை அதில் அரசு அதிகாரிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும், கல்வியாளர்கள் யாரும் இடம்பெறாத காரணத்தால் அதில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் உள்ளதாகவும், இந்த விஷயத்தில் அது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். இதற்கு தமிழக அரசு சார்பில் பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன், அதாவது புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை மத்திய அரசு அதில் அந்த வரைவில் சில உள்ளீடுகளை மட்டுமே தற்போது தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும், அதற்கான உரிய பதிலை குறிப்பிட்ட காலத்திற்குள் தமிழகத்தின் எந்த விதமான நலனும் பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு விரைவில் அந்த பதிலை அனுப்பும் என்றும், கல்வி, கலாச்சாரம், மொழி உள்ளிட்டவற்றை பாதுகாக்க தமிழக அரசு தொடர்ந்து செயல்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை தமிழகத்தில் எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது போன்ற விவாதங்கள் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தற்போது தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் அந்த பதிலை கேட்ட பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் தமிழக அரசின் முடிவை தான் வரவேற்பதாகவும், உடனடியாக தமிழக சட்டப்பேரவையில் இந்த கூட்டத்தொடரிலேயே புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது அந்த விவாதமானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை மீதான இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு விஷயத்தில், இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீடு விஷயத்தில் 2013ஆம் ஆண்டு முதல் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். ரத்திகா, ஸ்டாலின், திமுகவோட இந்த தனி தீர்மானம், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான இந்த தனி தீர்மானம் குறித்து சபாநாயகர் என்ன கருத்தை முன்வச்சார்? தமிழரசன், அதாவது திமுக சார்பில் தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினருமான மு.க. ஸ்டாலின் அந்த தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கு திமுக தன்னுடைய வலுவான அழுத்தத்தை கொடுக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே மு.க. ஸ்டாலின் அந்த தீர்மானம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை கோரிக்கையாக முன்வைத்தார். தொடர்பாக சபாநாயகர் தனபால், திமுக சார்பில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக கொடுக்கப்பட்ட அந்த மனுவானது தற்போது தன்னுடைய பரிசீலனை உள்ளதாகவும், அந்த பரிசீலனை முடிந்த பிறகு இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் விவாதிக்கப்படும் என்ற விஷயத்தையும் சபாநாயகர் தனபால் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழரசன்.